விடாமுயற்சிக்கு நேரம் ரிவ்யூ போட வேண்டியது வணங்கானுக்கு போட்டுட்டு இருக்கிறேன். பட் விடாமுயற்சி ஓட தாக்கத்தை இந்த வணங்கான் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சா, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வணங்கான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பத்தி நம்ம பார்த்துருவோம். கேஸ்ட் க்ரூன்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்டான அருண் விஜய் அண்ட் ஹீரோனியான ரோஷினி பிரகாஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சினிமோகிராஃபி நம்மளோட குருதேவ் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் மியூசிக் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம் சிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நெக்ஸ்ட் எஸ் அஃப்கோர்ஸ் டைரக்டர் பை அண்ட் ரிட்டன் பை பாலா சார். இவரோட ஃபிலிம் இது 25th ஃபிலிம். இதுதான் இந்த படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூவே பாத்தீங்கன்னா. இப்போ இந்த படத்துல ஸ்டோரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்பதான் நம்ம பாலா படத்துல பாக்குற மாதிரி தான். பட் இருந்தாலும் இந்த படத்துல கொஞ்சம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிட்டு இருப்பல. இது இப்போ இந்த படத்துல ஸ்டோரின்னு பார்த்துட்டோம்னா ஸ்டார்டிங்ல கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொட்டகனிஸ்டான ஹீரோ அருண் விஜய் பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி ஹீரோயினி ஃபேமிலின்னு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஹீரோக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. அப்படின்ற போது ஹீரோக்கு ஒரு ஆசிரமத்துல போய் ஹீரோவை சேர்த்தி விடுறாங்க நம்ம அருண் விஜய. சேர்த்தி விடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துல பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துருது. அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா அருண் விஜய்கிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க இதுதான் பிரச்சனைன்னு. அப்புறமேட்டு ஹீரோ அந்த வில்லன்கங்க பெண்கள் என்ன பிரச்சனை பண்ணாங்க, ஹீரோ அப்புறமேட்டு எப்படி இந்த பெண்களை காப்பாத்துறாரு அப்படின்றது அந்த படத்தோட கதையை. இந்த படத்துல பாலா வச்ச ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ப்ரொட்டகனிஸ்டான ஹீரோக்கு பாத்தீங்கன்னா வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் 6 மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ். நெக்ஸ்ட் இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தாங்கிட்டு எப்படி காப்பாத்துறதுதான் இந்த படத்துல ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயமே. இப்ப இந்த படத்துல நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் என்ன சொல்லணும், இந்த படத்துல இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க நான் சரி சொல்லுவேன். பர்டிகுலர் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு படத்துல எடுத்துட்டாலே ஒன்னு ஹீரோ நடிப்பு நல்லா இருக்கும், இல்ல ஹீரோயின் நடிப்பு நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல ஓவராலா இந்த படத்துல இருக்கவங்க எல்லாரும் நடிப்பும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா நமக்கு அந்த ஒரு அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே அந்த கிரிப்பா நம்மளோட சீட்ல அப்படியே உட்கார வைக்கிறதே எங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்டோரி கூட செகண்ட் தான் நான் சொல்லுவேன். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணி ஓகேடா ஏதோ ஒரு நல்ல படத்தை தான் நம்ம வந்துக்கிறோம் போல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு இம்ப்ரெஸ் பண்ற விஷயமா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. இன்க்ளூடிங் அந்த அருண் விஜயோட நடிப்பு பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவரு இதுக்குள்ள நடிச்ச படத்தை விட இந்த படத்துல அவங்க ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அதை நம்மளோட ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வாயும் பேச முடியாம காதும் கேட்காம படம் ஃபுல்லா அப்படியே இருக்கிறதுனால அவருக்கு வாய்ஸே கிடையாது, வெறும் பேபா தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த படத்துல ஒரு 2 மணி நேரம் படம்னா அந்த படம் ஃபுல்லாவே அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா பின்னிட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா 2025லயே ஸ்டார்டிங்கே இப்படி ஒரு பர்ஃபார்மரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. விடாமுயற்சி எதிர்பார்த்தோம், பட் அது வரல. சரி, கம்மிங் டு தி வணங்கான். அவரோட நடிப்பு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துச்சு. பட் இந்த படத்துல ஹீரோ மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணல. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயினி ரோஷினி பிரகாஷ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அவங்களோட கேரக்டர் பார்க்கும்போது. ஒரு சில சீன்லாம் அமரன் படத்துல சாய் பல்லவியோட ரோல் இருக்கும்ல, இன்ஃபேக்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவங்களோட கெட்டப்பா இருக்கட்டும், அவங்களோட அந்த டைலாக்கு, அவங்களோட நடிப்பு எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. பட் இந்த படத்துல இவங்க 2 பேத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு பர்ஃபார்மர்னா அது நான் கண்டிப்பா அருண் விஜயோட தங்கச்சி நடிச்ச அந்த பொண்ணு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமா நடிப்பாங்க. இந்த வயசுல இவங்களுக்கு இப்படி ஒரு நடிப்புன்றதை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படம்னா ஒரு 4 சீன் தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி சீனு. இது எல்லா சீன்லயும் அவங்களுக்கு அழகிற சீன் தான். கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இது அவங்க நடிப்புனால அவங்க அழுகுறத கூட நமக்கு ஹர்ட் ஆகும். என்னடா இது இப்படி அந்த மாதிரி கூட தவிர நான் இருந்துட்டே இருக்கிறாங்களே மண்டை குளறு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது.
ஸோ அவங்க நடிப்பு ஒரு தகட்டுற மாதிரி இருக்காது, ஒரு பயங்கரமான நடிப்பு அவங்களுக்கு. ஹீரோவான அருண் விஜயும் ஹீரோனியான ரோஷினி பிரகாஷை விட ஒரு படி மேல இவங்க பயங்கரமா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாலா நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிட்டாருன்னா அது எந்த ஹீரோவா இருந்தாலும் பாலா நினைச்ச அந்த ஒரு கேரக்டரோட நடிப்பை அந்த டிசைனா ஒரு 100% இல்ல 200% பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு தருவாரு, ஒரு பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இந்த படத்துல நினைச்சுக்கிற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ரோல்ன்றது பயங்கரமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்துல இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் அதுதான் உங்களை இந்த படத்தை ஒரு 2 மணி நேரம் போனா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களை பார்க்கவே வைக்கும். பயங்கரமா இருக்கும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அதுக்கோசமே படம் பார்க்கணும் போல இருக்கும். இந்த படத்துல நான் இன்னொரு பாசிட்டிவ் என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரகனியும் பிளஸ் மிஸ்கின் சார் அந்த வர சீன் தான் அவ்வளவு எனக்கு சிரிச்சுட்டே அந்த சீன் வரும்போது. பட் அவங்க அது சீரியஸா அவங்க பண்றாங்க, அது பயங்கரமா இருக்கும். பட் அது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். அது காமெடி சீன் தான், பட் இருந்தாலும் அவங்க சீரியஸா பண்ணுவாங்க, அதனால காமெடியா இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவங்க 2 பேருக்கு கேரக்டர் டிசைன் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு பாலா சார் பாத்தீங்கன்னா. ஸோ அவங்க 2 பேரும் வர சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு தியேட்டர்லாம். அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் தான் அவங்க பண்ணியிருந்தாரு. ஸோ சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அமரன் லக்கி பாஸ்கர் சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. அது தியேட்டர்ல நமக்கு அந்த சீனோட நமக்கு பார்க்கும்போது ஒரு பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் சாங்கா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் அந்த ஒரு சோகமான சாங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் சாம் சிஎஸோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, ஒரு குறை சொல்ற மாதிரி இல்ல. ஓகே, பாலாவோட ஸ்டோரிக்கு இந்த மியூசிக் சூப்பராக வந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் இந்த ஃபைட் சீனை சொல்லலாங்க. ஒரு 2 ஃபைட் சீன் வரும். ஸ்டார்டிங் ஃபைட்டும் ஒன்று, நெக்ஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி ஃபைட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு ஒரு நார்மல் ஒரு மனுஷன் ஒரு உண்மையான ஒரு சண்டை போட்டா ஒரு எந்த அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு மேலே வர ஃபைட் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு வராது, பட் வந்து 2 ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட அடுத்த ஒரு பெரிய பாசிட்டிவே பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் பாலா சார் தான். அவரோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. முக்கியமா சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் நமக்கு அந்த ஸ்கிரீன் பிளேன்ற அந்த ஒரு மூவிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், விறுவிறுன்னு போயிட்டு இருக்கும். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். பட் இருந்தாலும் பாலோட ஸ்கிரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டோரியே ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்க கன்னியாகுமரி குடும்பம், அவர் எப்படி இருக்கிறாரு, அவரோட கேரக்டரோட அந்த எக்ஸ்போஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சிடுவாங்க. ஸ்டோரியே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் நீங்க ஸ்டார்டே பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என்ன ஸ்டோரி, இந்த படம் என்ன சொல்ல வருது, அது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா எப்படின்னு அதை சொல்றேன் போக போக. பாலோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே. ஸோ அதுக்கு நம்ம அப்ரிஷியேட் கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் அடுத்த பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல சினிமோகிராஃபி ஓகே நாட் பேட், பட் ஓவர் குட்னு சொல்ல முடியாது. ஒரு பார்த்தா ஓகே சூப்பரா இருக்குன்ற மாதிரி இருக்கும் சினிமோகிராஃபி. அண்ட் இந்த படத்துல யூஸ் பண்ணிக்கிற அந்த கலர் டோன் பாத்தீங்கன்னா நான் ட்ரைலர்ல பார்க்கும்போது என்னடா இது ஏதோ ஒரு வெற்றிமாறன் ஃபிலிம் மாதிரியே இருக்கே, ரொம்ப அந்த ஒரு பிளாக் ஷேட்லாம் இருந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் படத்துல பாத்தீங்கன்னா சூப்பராகவே இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா மேட்ச் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுத்தாகணும். இதோட பாசிட்டிவ். அடுத்து இந்த படத்துல நம்ம நெகட்டிவ் பத்தி பார்த்துருவோம். இந்த படத்துல நம்ம ஃபர்ஸ்ட் மெனஸ்ன்னு பார்க்கும்போது இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாலா தான். பட் இந்த படத்தை பெரிய மைனஸும் பாத்தீங்கன்னா பாலா அவர்கள் தான். ஏன் சொல்றேன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னதான் நல்லா விருப்பம் போயிட்டு இருந்தாலும் கதை நம்ம வரும்போது ஒரு ஓகேவான கதை தான். இந்த காலகட்டத்துக்கு தேவையான கதையும் கூடன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு இந்த படத்துல எல்லா சீனும் பியூட்டிஃபுல்லா இருந்துட்டு இந்த படத்தை நம்ம குடும்பத்தோட அழைச்சிட்டு போனோம்னா ஒரு 2 சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சீனுங்க. அது 2ன்னு கூட சொல்ல முடியாது, 3 சொல்லிக்கலாம். 3 சீன்ல பாத்தீங்கன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன் கண்டிப்பா இருக்கு.
எனக்கு இந்த படத்துல எப்படி இங்க யூபிஐ சென்சார் கொடுத்தாங்கன்னே தெரியல. இந்த படத்துக்குலாம் கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆயிருக்கணும். பட் எப்படி நீங்க ஏ சர்டிஃபிகேட் விட்டுட்டு யூபிஐ கொடுத்தாங்கன்னு தெரியல. சாதாரண ஜெயிலர் லியோ இந்த படத்துக்கே பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட்ல இருந்து தப்பிச்சு யூபிஐக்கு வந்துச்சு. பட் இந்த படம் எப்படி சென்சார் வந்து தப்பிச்சு யூபிஐக்கு வந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா படம் அப்படிதான் இருக்கும். ஒரு 3 சீன்ல ஒரு ரொம்ப டீப்பா இறங்கிட்டாரோ பாலா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கிறேன். பட் அவரோட பிலிம் பழைய படம் பார்த்துட்டு இதுல வரும்போது இன்னும் டெப்தா இறங்கிட்டாரோ, இந்த ஒரு வயலன்ஸா இருக்கட்டும், நெக்ஸ்ட் இந்த ஒரு பெண்களுக்கு ஒரு அசிங்கப்படுற மாதிரி ஏதோ நடந்தா கூட அது இன்டெப்தா போயிட்டாரு, ரொம்ப இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த 3 சீன்ல பாத்தீங்கன்னா நானே எனக்கே அது பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த 3 சீனை மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, ஹோல் தேட்டர்லயுமே பாத்தீங்கன்னா முகம் சொல்லி வச்சுட்டாங்க. இதுல என்ன ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா, இந்த படத்தை நம்ம ஒரு ஃபேமிலி அழைச்சிட்டு போனோம்னா கூட ஐயோ இந்த சீனை எப்படி இவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு நமக்கு தோண வச்சிருது. ஏன்னா இது பொங்கல் சீசன்னால ஒரு குடும்பத்தோட போற படமா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த 3 சீனை தூக்கினாங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்துட்டு இதை பாசிட்டிவா ஆகிருக்கலாம். பட் இது ஒரு நெகட்டிவ் ஆகிறதே காரணம் இந்த 3 சீன் தான். பட் எஸ் அப்கோர்ஸ் இந்த கதைக்கு இந்த சீன் தேவைதான். பட் இருந்தாலும் ரொம்ப ராவா காமிச்சிட்டாவும் தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த 3 சீனை மட்டும் தவிர்த்துட்டு இந்த படம் சூப்பராகவே இன்னும் அழகா வந்திருக்கும். அடுத்த நெகட்டிவ் என்ன சொல்லலாம்னா இந்த படத்தை ஒரு சில சீன்லாம் லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்லலாம். பாலா ஃபிலிம்ல இப்படி ஒரு லாஜிக் மிஸ்டேக் அந்த அளவுக்கு நம்ம போட்டு யோசிச்சிருவோம் இந்த படம் பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஸ்பாயில் நினைச்சிடாதீங்க, ஸ்பாயிலர்லாம் கிடையாது. என்ன சீன்னா அது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஒரு 5 பசங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா தெரியாம திட்டிடுவாங்க அந்த பையனை. ஒரு நாம திட்டுவாங்க, கெட்டதான் கிடையாது, நாம திட்டுவாங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா அந்த 5 பசங்க பாத்தீங்கன்னா போட்டு அந்த பொண்ணை குழப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அவங்க ஹீரோயிசம் காட்டணும்னு நல்லா பொண்ணுகள தப்ப வம்புகள் தரங்க அவர் ஹீரோ போகவும் வளர்ப்பாரு. அந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஹீரோயினிய ஹீரோ போலவன் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்கா அது நல்லா பழிச்சு தெரிஞ்சு இப்படி ஒரு லாஜிக் மிஸ்டேக் வச்சிட்டீங்களே அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா பொண்ணு நம்மள கை வைக்க கூடாதுன்னு தான் ஹீரோ பாத்தீங்கன்னா இடத்துல சண்டையே போடுவாரு. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு அந்த அடிப்பாரு, குத்துவாரு, ரத்தமே வந்துடும் ஹீரோயினிக்கு. அதெல்லாம் காமிக்கும் போது எப்படி அது என்னடா பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க அந்த சீன் மட்டும். பட் என்னன்னா இருந்தாலும் அந்த சீன் பாக்குறதுக்கு நல்லா காமெடியா தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது. ஸோ இந்த 2 நெகட்டிவ் மட்டும்தான் இந்த படத்துல இருக்கு. மற்றபடி இந்த படத்துல பெரிய நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே சூப்பரா ஃபன்னா நல்லா ஜாலியா ஆரம்பிச்சு நல்லா கலகலன்னு போயிட்டு இருக்கும். செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி போய் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் எண்டிங்ல பாத்தீங்கன்னா எஸ் நம்ம பாலா ஃபிலிம்னா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சோகத்தோட தான் மக்கள் போனோன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும் நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு. அதை நான் சொல்ல விரும்பல, பட் அது தேட்டர்ல பாருங்க. அது உண்மையாலுமே பாத்தீங்கன்னா என்னைய மட்டும் இல்ல, என்ன ஹோல் தேட்டருமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா கொடுத்துச்சு அந்த சீன். பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய டாஸ்க் என்ன இருக்குன்னா ஒரு படத்துல ஒரு காமெடி சீன்னா அதுக்கு ஆடியன்ஸ் சிரிக்கணும், ஒரு எமோஷன் சீன்னா ஆடியன்ஸ் அழுகணும். இது ரெண்டுமே பண்ணிட்டாங்கன்னா அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஜெயிஸ்டர் தான். நல்ல அவர் எழுதின கதைக்கு அவர் ஜெயிஸ்டர் தான் அர்த்தம். நம்ம மகிழ் திருமணி சில்வர்ல அந்த மாதிரி தான். பட் இந்த படத்துல ரெண்டுமே பண்ணிருக்கிறாரு. நம்மள சிரிக்கவும் வச்சிட்டாரு, அட் த சேம் டைம் நம்மள கிளைமேக்ஸ் அழுவும் வச்சிட்டாரு. ஆனா உண்மையாலுமே நான் அந்த சீனா எனக்கு இந்த இடத்துல கண்ணீட்டே வந்துருச்சு, இந்த கண்ணீர் எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்துல என்னோட தாட்ஸ் என்னன்னா ஒரு சோகமா முடிச்சதுக்கு பதிலாக ஒரு ஹாப்பியா முடிச்சிருந்தா அவங்க சோகமா மேக் பண்ண சீனை கூட பயங்கரமா வந்திருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல கலகலன்னு முடிச்சிருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும் இந்த படம். பாத்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு எமோஷனலா முடிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி டிப்ரெஷனோட நம்ம தேட்டர் வெளில வர மாதிரி ஆகி போச்சு. பட் இருந்தாலும் அது பாலா ஃபிலிமை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிபிக்கலான பாலா படம் தான். அட் த சேம் டைம் அருண் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமா அமையும் நினைக்கிறேன்.
அட் த சேம் டைம் அந்த சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா கொடுத்துருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம கிரிப்பிங்கா சீட்ல உட்கார வைக்கிற ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று அந்த செகண்ட் ஹாஃபோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது ரெண்டுமே நமக்கு நல்லா பிடிச்சி போகும். பட் இந்த படம் ஃபேமிலியா பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியா கூட்டு போகலாம். பட் இருந்தாலும் இந்த நான் சொன்ன 3 சீன், அந்த ஆசிரமத்தில் ஒரு சீன் நடக்கும், அப்புறமேட்டு கிளைமேக்ஸ்ல வில்லனை கொலை பண்ற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் அந்த தங்கச்சி சீனா இருக்கட்டும், இது மூணுமே பார்த்தீங்கன்னா முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதை நீங்க ஓகேன்னா ஃபேமிலி அழைச்சிட்டு போகலாம். பட் இல்லைன்னா நீங்க தனியா போறது இந்த படத்துல பெட்டர் தான். இந்த படத்துல நம்ம ஃபிலிம் ஃபீவரோட சார்பா இந்த படத்துக்கு ரிவ்யூ மார்க் கொடுக்கணும்னா ஒரு 5க்கு ஒரு 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம் தான் தாராளமா. ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா 4 கொடுக்கலாம் 5க்கு. ஸோ இதுதான் படத்தை ரிவ்யூ. நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நானும் அதை படிக்க நானும் ஆர்வமா தான் இருக்கிறேன். அடுத்தது சிந்திக்கலாம். பை பாய். மறக்காம போனதே சொல்லியிருக்க வேண்டியது மறந்துட்டேன், பட் இப்போ சொல்லிடுறேன். என்னன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ இது போறதுனால எனக்கு ஒரு மோட்டிவா இருந்து அடுத்தடுத்த வீடியோகள் போறதுக்கு உதவும். ஸோ அவ்வளவுதான். பை பாய்.